ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு thenisflavor.com வித் மீ ரேணுகா கொடியரசன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம டைல்ஸ், அதாவது கிச்சனில் வந்துட்டு நம்ம அடுப்புக்கு பின்னாடி டைல்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு ஒரு டிப்பு தான் சொல்ல போகிறேன். பார்க்கும்போது தெரியலை, இப்போ ஜூமில் கிட்ட காட்டுறேன் பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியும். டாட்டாக எண்ணெயாக இருக்குது. இது வந்துட்டு நான் சோப்பு வச்சு தேய்ச்சி பார்த்துட்டேன், போகவே இல்லை. இதுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ரெமெடி வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இது வந்துட்டு ஐசக் நியூட்டன் ஆப்பிளில் வச்சு கிராவிட்டி கண்டுபிடிச்ச மாதிரி யதார்த்தமாக நடந்த ஒரு நிகழ்வு தான். அதை வந்துட்டு நான் ரெண்டாவது சொல்கிறேன். இது வந்துட்டு தின்னர்னால் வந்துட்டு பெயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பெயிண்ட் அந்த ப்ரெஷ்ஷை வந்துட்டு கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பெயிண்ட் எல்லாம் இதில் வந்துட்டு கரைஞ்சிரும். ஸோ இந்த தின்னர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த ஆயில் எல்லாத்தையும் வந்துட்டு எடுக்க போகிறோம். இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நாங்கள் வீடு பெயிண்ட் பண்ணும்போது ஜன்னலில் இருக்கிற பெயிண்ட்டெல்லாம் ஜன்னலில் சிந்திரும் இல்லையா, அதை துடைக்கிறதுக்காக தான் இது வாங்கியிருந்தது. இது வந்துட்டு தெரியாமல் கொஞ்சம் வந்துட்டு டைல்ஸில் கவுண்டர் டாப்பில் சிந்திருச்சு. அப்போ அதை துடைக்கும் போது தான் வந்துட்டு அந்த எண்ணெய் பிசுக்கும் சேர்ந்து வரதை கண்டுபிடிச்சோம். ஸோ அதவே வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இந்த டைல்ஸ்லன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். நல்லாவே ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிறேன். எப்போவுமே நம்ம ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணும்போது க்ளீனிங்க்கு வந்து கொஞ்சம் லிக்விட் வச்சு நம்ம நிறையா ஸ்பேஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணலாம். இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு இதை ஊற்ற முடியாது. ஏன்னா இந்த தின்னர் வந்துட்டு மண்ணெண்ணெய் கேள்விப்பட்டிருப்பேங்கன்னு நினைக்கிறேன். அதே ஸ்மெல்லு அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஈஸியாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் இது வந்துட்டு கலர்லெஸ்ஸாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் இதுக்கு ஆப்ஷனாக வந்துட்டு மண்ணெண்ணையும் கூட யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு நான் ரெண்டாவது சொல்கிறேன். இதுக்கு வந்துட்டு எங்கிட்ட ஃபனல் இல்லை. இப்போ யாருமே மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணுறது இல்லையா, ஸோ நம்மள்ட்ட வந்து ஃபனல் இல்லை. அதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த கவர் வந்துட்டு எடுத்துக்கிறேன். கவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே கீழே கட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சிசர் இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு அவசரத்துக்கு சிசர் கிடைக்கல, ஸோ நைஃப் வச்சுட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதில் இருக்க கார்ன்ஃப்ளவர் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொட்டிக்கலாம். இந்த கார்னரை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது வந்துட்டு இந்த இதுக்குன்னு மட்டும் இல்லைங்க, நம்ம ஆயில் டிஸ்பென்சரில் ஃபில் பண்ணலையும் கூட இந்த மெத்தடில் ஃபில் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கூட சிந்தாமல் நான் எப்படி வச்சு ஊற்றுறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே இதில் ஊற்றுனா போதும். இந்த தின்னருக்கு பதிலாக வந்துட்டு ஆப்ஷனில் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணலான்னு சொன்னால், நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது இல்லையா, ஸோ அதுவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணலாம். அது இல்லாட்டி டேரெக்டாக மண்ணெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாம் மண்ணெண்ணெய் வந்துட்டு கிடைக்கிறது இல்லைங்க. இதுவே 1/2 லிட்டர் வந்துட்டு 50 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் 1/2 லிட்டர் கூட இருக்குது, அது கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அளவு விலை எதுவுமே இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ இதை வந்துட்டு பாருங்கள், ஒரு துளி கூட சிந்தாமல் கையிலேயே ஸ்ப்ரெட் ஆகாமல் எப்படி ஈஸியாக வச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஊற்றிட்டேன். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே வந்துட்டு தொடச்சி விட்ற போகிறோம். பாருங்கள், எனக்கு வந்துட்டு எண்ணெய் பிசுக்கு ரொம்ப இல்லை, ஆனால் லைட்டாக இருக்குது. இருந்தாலும் இது வந்துட்டு சோப்புக்கு போகவே இல்லை. இதில் வந்துட்டு இந்த ஸ்ப்ரேயை வந்துட்டு நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த தின்னரை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணாலே ஃபுல் இடத்துக்கும் அப்சார்ப் ஆகும். தெளித்து விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி ஒரு பனியன் கிளாத் வச்சுட்டு மட்டும் தொடச்சிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு துணி வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா போகாது. நம்ம பாத்திரம் தைக்கிற கம்பி நார் இருக்கு இல்லையா, அந்த நாரை வச்சு கூட லைட்டாக தேய்ச்சி விட்டாலே வந்துட்டு இந்த எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாக போயிடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு தீப்பிடிச்சிக்கிறக்கூடிய விஷயம். அதனால் வந்துட்டு க்ளீனிங்க்கு முன்னாடியே வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வை இந்த இடத்துலேருந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம இந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பக்கத்தில் எந்த ஃப்ளேமுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஊற்றுறத விட நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு தீப்பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், நான் தொடச்சி முடிச்சுட்டு எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு. அந்த பிசுப்பே கொஞ்சம் கூட இல்லை. பக்கத்து டைல்ஸுக்கும் இந்த டைல்ஸுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. ஸோ இந்த மெத்தட்லேயே வந்துட்டு நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வேறு ஏதாவது க்ளீனிங் டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்துட்டு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.